தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். 2 நாள் சேர்ந்தாப்புல லீவ் விட்டா ஒன்று பஸ்ஸில் போகிறாங்க, இல்லைன்னா காரில் போய் செங்கல்பட்டில் நிறுத்திக்கிறாங்க. இப்படி தான் கிளாம்பாக்கத்தில் நேற்று அதகலம் பண்ணியிருக்காங்க. எதுக்குமே பஸ் கிடைக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. அப்போ கவர்மெண்ட் என்னதான் பண்ணுச்சுன்ற கேள்வி இருக்கிற நிலையில் கோயம்புத்தூர்லேருந்து கரூருக்கு ஒரு பஸ் போயிருக்கு. டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தும் போது டீ 25 ரூபா சொல்லியிருக்காங்க. எப்போ இங்கே தான் நிறுத்துமா, வேற எங்கேயா நிறுத்த மாட்டேன்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னா அந்த டிரைவரும் கண்டக்டரும் பயணியை அடித்ததாக சொல்லப்படுகிறது. விவரங்களை பார்க்கலாம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும். பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. மே தின கொண்டாட்டத்தில் நடைபெற்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மே 4ஆம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் மே 28 இருக்கிறது. அரசியல் அக்னியோட இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போங்க. ஓசி புகழ் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மகன் தெய்வ சிகாமணி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கொடைக்கானல செம்ம ட்ரீட் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு உள்குத்து வேலையும் பார்த்துருக்காரு. திமுகவுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி திமுகவுக்கு செய்தி போயிருக்கு. அப்படியே தாவேகாவினுடைய கட்சியினுடைய அலுவலகம் திருச்சியில் எரிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை பார்க்கலாம். விஜய் அவர்கள் படத்தை வைத்து தான் இசையமைத்த படத்திற்கான பாடலையும் போட்டு ஒரு மாதிரி வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். நீ கண்டிப்பாக தம்பி நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜா ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார். அது பரபரப்பாக பேசப்படுது. மறைமுகமாக திரையுலகம் விஜய் ஆதரிக்கிறதா என்று இது ஒரு பக்கமாக பார்க்கப்படுதுங்க. மே 4 அது ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் மே 1 தொழிலாளர் தினம். ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தில் கடுகடுப்பாக இருக்கார். எல்லாத்தையும் இப்படின்றாரு. ஒருத்தர் ஒரு கேள்வி தான் கேட்டார். நாங்கள் அவங்கள பற்றி எதுவுமே யோசிக்கல, எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லி கடுகுன்னு சொல்லியிருக்காரு. அப்போனா இதுக்கு பின்னாடி அந்த எக்ஸிட் போலுடைய விவரங்கள் உண்மையாக இருக்குவோ அப்படின்ற மாதிரி சூசகமாக தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை திமுகவுக்கான மேஜிக் நம்பர் கிடைக்கலன்னா எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் ஆதரவை கோரக்கூடாது என்று திமுகவும் என்னதான் ஆனாலும் சரி தாவேகாவோட சேர்ந்து நம்ம தனிச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரசும் முயன்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. விவரங்களை பார்க்கலாம். 4ஆம் தேதிக்கு அப்புறம் யார் முதல்வர் அப்படின்னு எக்ஸிட் போல் கருத்து கணிப்பெல்லாம் இருந்தாலும் கூட ஜோதிடர்கள் தங்கள் கருத்து கணிப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடத்தில் ஒருத்தர் முருகர் பெயர் கொண்டு வரதாங்க வருங்கால சிஎம் வர போறார் அப்படின்னு சொன்னதால ஒரு இயக்கம் அப்படி குளிர்விச்சு போயிருக்காங்க. ஒரே சந்தோஷமா இருக்காங்க. அது யாருன்னு பார்ப்போங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். வியாழக்கிழமை நைட்டு நேரம் போக போக கூட்டம் ஜாஸ்தியாவது, பஸ்ஸை காணும். போகிற பஸ்ஸை நிறுத்தி சண்டை போடுற அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதில் இன்னொன்று, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு லீவு, இன்னும் திங்கட்கிழமை ரிசல்ட்டுங்கிறனால அன்னைக்கும் லீவு போட்டிருக்காங்களாமா. அதாவது ஓட்டு போட தானே போனோம், நாங்கள் ரிசல்ட்டுக்கே ஊருக்கு போகணும்னு சொல்லி எல்லாருமே அந்த ஷார்ட்ஸ் போடுற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஆவலா 2020 குறும்படம் ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் நினைச்சேன். நீங்க நினைப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற நிலையில எல்லாருமே ஊருக்கு போறாங்க. பார்த்தா எங்கேயுமே பஸ் இல்லைன்ற தகவல் வந்திருக்குது. எங்கேயோ வேற ஊருக்கு போற பஸ்ஸை நிறுத்தி டிரைவரை பிடிச்சி கேட்டு ஏப்பா இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம் சொல்லி ஃபேமிலியோட நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. விடிகாலம் 2 மணி வரைக்கும் பஸ் வரல. இனிமேலாவது வருமா அப்படின்றதும் தெரியல அப்படின்ற என்னடான்னு சொல்லி அலசி ஆராய்ச்சி பார்த்தா திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போயிட்டாங்க. நிறைய பஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 பஸ் ஒதுக்கி இருக்காங்க. அதுல 300க்கும் மேற்பட்ட பஸ் திருவண்ணாமலைக்கு விட்டதுனால போதுமான அளவு பேருந்துகள் எல்லா ஊர்களுக்கும் இயக்கப்படல. குறிப்பா தென் மாநிலங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி, இந்த பக்கம் சேலம், ஈரோடு, இதுக்கு கூட ட்ரெயின் இருக்கு, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்களேன். பட் இந்த பக்கம் போறதுக்கெல்லாம் திருச்செந்தூர் அந்த மாதிரிலாம் பஸ் தான் மேக்சிமம். பஸ் இல்லைன்ற குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவர் எல்லா பண்டிகைக்கும் சொல்லுவார், ₹1 சேர்த்து வாங்கினானா அவங்களுடைய உரிமை ரத்து செய்யப்படுங்க. நம்பர்ல போடுவாங்க, நம்பர்ல அனுப்புவாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, உடனே அந்த பஸ் லைசன்ஸ் கலைச்சிட்டு கொண்டுருவாங்க. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்ட என் உபயோகத்தில் இல்லை, எடுத்து கீழே வச்சு. ஆமா, இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய, அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில், அதுவும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தொடரக்கூடிய 2.0 தொடரக்கூடிய நாட்கள் கனவிலே இந்த மாதிரியான சம்பவம் அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கரூருக்கு ஒரு அரசு பேருந்து போயிருக்கு. வழியில டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க. சரி, பயணிகளும் இறங்கி போயிருக்காங்க. ஒரு பயணி குடும்பத்தோட வந்திருக்காரு. அவருடைய மனைவி, அவருடைய மகள் வந்திருக்காங்க. டீ விலை எவ்வளோன்னு கேட்டா 25 ரூபான்னு சொல்லிருக்காரு. எப்பா டீ 25 ரூபாயா? ஒட்டக பால்ல போடுற நீ அப்படின்னு எதுக்கடா 25 சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை போடல. அதாவது கடைக்காரரிடம் அவர் ஏற்கனவே சொன்னா அவன் இவன் என்ற ஏகவசனம் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லவில்லையா, மன்னித்துக் கொள்ளுங்கள். அவரிடம் சண்டையிடாமல் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரிடம் நீங்கள் ஏன் இங்கே நிறுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 ரூபா சொல்றாங்கல்ல, நீங்க ஏன் இங்க நிறுத்தணும்? உங்களுக்கு கொடுக்குற ஒரு டீக்காக நீங்க கொண்டு வந்து எங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு காசு வாங்குறாங்க சொல்லிட்டு அவர் கேட்டோன்னா அவருக்கு உடனே சுயமரியாதை வந்துருச்சு. என்ன பார்த்து ஓசிட்டின்னு சொல்லிட்டியானின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வந்து அடிச்சிட்டாரு.
அதுவும் தன்னுடைய மனைவி மற்றும் மகள் முன்னாடி அடிச்சதுனால அவங்களுடைய மனைவியும் மகளும் கெஞ்சுறாங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேர் பண்ண அராஜகம். என்னதான் இருந்தாலும் இது அடிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றது உங்க கருத்து. அவர் கேட்டதுல நியாயம் இருக்குல்ல. அவர் கடைக்காரர்கிட்ட கூட சண்டை போடல, நீங்க ஏன் இங்க நிறுத்துனீங்க? இப்போ ஒரு பயணிக்கு 25 ரூபா, ஒரு டீ 25 ரூபானா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் குடிக்கிறாங்கன்னா என்னாச்சு? 750 ரூபா ஆச்சு இல்ல. ஒவ்வொரு டீக்கும் 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்கன்னா நீங்க குடிக்கிறது என்ன ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு தான் ஒரு வடை சாப்பிட போறீங்க. ஆமா, அதுக்காக நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இது காலங்காலமா இருக்குது பிரச்சனை. ஐயா சிவசங்கர்கிட்ட இது எல்லாம் ஏகப்பட்டதெல்லாம் சொல்லி அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நாங்கள் கொடுத்து இருக்கிறோம்னு சொல்லி அவரும் பூசி மொழி என்னமோ பார்த்தாரு. நிறைய பாத்தீங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டை பக்கம் போய் நைட்டு பஸ் நிற்கும் போது ஒரு காஞ்சிபுரம் பரோட்டா போடுவாங்க. அந்த பரோட்டா வாயிலேயே வைக்க முடியாது. அடுத்த 2 நாளுக்கு டயரியா. அதுக்கப்புறம் ஒரு குருமான்னு ஒன்று வைப்பாங்க, அது சூடாகவும் இருக்காது, காஞ்சி போய் இருக்காது, வாயிலேயே வைக்க முடியாது. போட்டு 150 ரூபாய். வெளியில போறீங்கன்னா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. உங்க உடம்பு உங்க வயிறு நம்மளுடைய உடல் நலம், நீங்க தான் பிளான் பண்ணணும். எடுத்துக்கிட்டு போங்க. இல்ல முடியலையா வரும்போதே எங்க நல்ல ஹோட்டல்ல ஒரு பார்சலை மட்டும் கட்டிட்டு வந்துருங்க. இல்ல முடியல தூக்கி போட்டுருங்க. நிக்கணுமே. நீங்க வரும்போது சொல்றீங்க பண்ணிக்கணும். நீங்க ஒரு பிரச்சனை அது மாதிரி பாத்தீங்கன்னா வாயிலே வைக்க முடியாது. அங்க போன 150 ரூபா பரோட்டாம்பாங்க. அவர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போய் உடல் நலம். ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கார் ஓட்டுவாரு. அவர் கூட போனோன்னா அவர் சொல்லுவார், எனக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்கப்பா, நேராக போயிட்டு நான் கல்லாப்பட்டில் போய் வண்டி கார் சார்ஜ் காமிச்சு போயிட்டு உள்ள போய் சாப்பிட்டு வந்துடலாங்கிறாரு. அதான் கோட் வேறு அக்செப்ட் ஆடாங்க. நான் வந்து கார் டிரைவர்னு கூட சொல்ல வேண்டாமா, சாவியை காமிச்சு உள்ள போனால் போய் சாப்பிட்டு அவர் பாட்டு பில்லை வந்து விரதத்தில் கட்டி விட்டுருவாங்களாம். அவர் ஃப்ரீ தான் இருக்கு. அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அது என்னது, அதாவது டிரைவர் போகிறோம் இல்லைங்க, நம்ம டூரிசம் போகிறோம்ல, நம்ம போகும்போது ஒரு 5 பேர் கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் நிறுத்துறாரு. ஒரு ஹோட்டலில் அங்கே போயிட்டு அவன் போயிட்டு அந்த டிரைவர்கிட்ட அந்த கேஷியர்கிட்ட போயிட்டு வண்டி சாவி காட்டிட்டான்னு எங்கள் டிரைவர், அவருக்கு ஃப்ரீ சாப்பாடு. மீது 5 பேர் தான் இப்போ இங்கே சாப்பிட போகிறோம், தலையிட்டு சாப்பிட்டு தானே ஆகணும் அந்த எந்த ஹோட்டலாக இருந்தாலும். ஸோ அந்த பில்லு டிரைவருக்கு ஃப்ரீன்றனாலே பல ஹோட்டலில் இருக்குது டூரிசம் டிரைவரே அப்படி தான் வண்டியை நிறுத்துறாங்கன்ற செய்தி இருக்குதுங்க. எனக்கு என்னன்னா, ஒரு டீ 25 ரூபாய்க்கு விற்கிறத பொங்கி எழுந்து அவர் கேட்டார்ல, உனக்கு கிடைக்கிற டீனால நான் ஏன் 25 ரூபா டீ தரணும்னு கேட்டார்ல. ஆமாம், இந்த வாக்குறுதிகளாக விலையில்லா சில விஷயங்களை கொடுத்துருக்காங்களே, இதையும் நாங்கள் அப்படியே உள்ளார ஒரு சுயமரியாதையோட மக்கள் கேட்டாங்கன்னா யாரை கேட்பீங்க? 5 லட்சம் கோடி ரூபா கடன் வந்திருக்காரு. ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க யார்ட்டையும், நீங்க 5000 ரூபாய் டெபாசிட் ஆனா போதுன்றீங்க. கூப்பன் கொடுக்குறீங்க, அது எவ்வளவு ஊழல் பண்ணலாம் அதுல. ஆமா, இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், உங்களுக்கான நீதி கிடைக்கும்ன்று நம்புங்க, வேற வழி இல்லை. வருகின்ற 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அண்ணன் எடப்பு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை அமைப்பார் அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 7 வருடங்களா படிச்ச பாடம் ஊறி இருக்குல்ல. அவங்க யாருன்னா நம்ம அன்னியார் அவர்கள், பிரேமலதா அவர்கள். இன்று வழக்கமாக பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவாங்க. போராடா அந்த பாட்டெல்லாம் போட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கணுங்க. ஆமாம், தல அஜித்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வேதனை சொல்ல மாட்டீங்க. அதனால் வந்து அந்த வழக்கமாக வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, இங்கே ஆட்டோ டிரைவர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு காக்கி சட்டை காக்கி பேண்ட்லாம் கொடுத்து மே தினத்தை கொண்டாடுவார். அந்த வகையில் இன்றைக்கி வந்து தொழிற்சங்க கொடியை ஏற்றுவார். மே தொழிற்சங்கம் லெஜண்ட் சரவணன் கூட அவர் கூட பண்ணுவார். அவர் பண்ணுவாரா, எனக்கு பதாடமாக பண்ணுவார், கோட்டி மாதிரி பண்ணுவார். அந்த வகையில் இன்றைக்கி வந்து தேமுதிகவோட தொழிற்சங்க கொடியை இன்று ஏற்றி வைத்து எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி சொல்லியிருக்காங்க. அண்ணன் வந்து ஸ்டாலின் அவர்கள் திருப்பி ஆட்சி அமைப்பார், நாங்கள் 10 பேரும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த தொங்கு அசம்பிளி ஏற்பட்ட என்னங்க அப்படின்னா, துணை முதல்வரை யார் வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்ற பற்றியும் பேசிட்டு இருக்காங்களா. நீங்க வேற அஇஅதிமுக கேட்டிருக்காங்க, யாருங்க ஜெயிப்பான்? நான் தான் ஜெயிப்பேன். இல்ல யாருங்க முதலமைச்சரா, அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். ஐயோ ஒண்ணுமே முடியல. இப்ப முதல்வர் கனவு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இல்ல அவங்க சில ஸ்வீட் பாக்ஸ்ல இறச்சி அஇஅதிமுக 200+ இடம் சொல்லி எவனாவது சொன்னான்னு வச்சுங்க, கண்டுபிடிச்சிடலாம் யாருன்ட்டு. ஏன்னா நேற்று ஆக்சிஸ் இந்தியால எல்லாம் சொல்லும்போது எங்க அது வந்து நான் பணம் கொடுத்தாங்க வாங்கிட்டு 200+ன்னா நம்புறீங்க, இவங்கிட்ட வாங்கிட்டு 200+ன்னா நீங்க கேள்வி பண்றீங்க. என்ன இது பத்திரிக்கை தரும்போது சீமானம் மட்டும் யாரும் முதல்வர்னு சொல்லவே இல்லைங்க. அதை வந்து அது ஒரு காமெடி வேற போடுங்க. 4 பேர் உட்காந்துருக்காங்க, பாட்டில சுத்தி விடுறாங்களா யார் முதல்வர்ன்ட்டு. எடப்பாடிக்கு நிற்கிதான், விஜய்க்கு நிற்கிதான், ஸ்டாலின் நிற்கிதான். 2 மணி ஆஃப்டர் 1 ஹவர் அப்புறம் இவர் பக்கமே நிற்கவே மாட்டேங்கிறான் பாட்டில் என்னன்ட்டு. இன்னொரு வீடியோ எக்ஸ்ல ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. அதாவது அந்த மரண இறப்புக்கான மூலம் அடிப்பாங்கல்ல, பாட்டம்னு சொல்லுவாங்க, அதை வாசிக்கிறாங்க ஒருத்தர். ஒரு பொண்ணு வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, கையை மட்டும் ஆட்டுது. தேர்தல் ரிசல்ட் வரும் அன்று தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த், அப்புறம் திமுக நம்ம முதலமைச்சருடைய தங்கச்சி கனிமொழி அக்காலாம் இப்படிதான் இருப்பாங்க. துரந்தரக்காவின் மே 4 நிலை போட்டிருக்காங்க. என்ன சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வு
மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருங்க. ஆமா. ஆரம்பிச்சிருந்த கட்சிக்காரங்க டார்ச்சர் இருக்க, நான் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கிறேன்னு சொல்லி தர்பூசணி தரேன், இளநீ தரேன், பைனாப்பிள் தரேன், அந்த தரேன், அந்த கிர்னி பழம் தரேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் தாங்க இருக்கும். ஒரே நாள் தான் இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பானை இருக்குதுங்க, பானை இருக்கு. தண்ணி மாடு வந்து எட்டி பார்த்துட்டு ஏய் தூக்கிட்டு போவோம். சை என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி அந்த 28ஆம் தேதி 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி அது மாதிரி எல்லாமே சொல்றது நாமளும் சொல்லிடுவோம். கவுண்டமணி ஐயா பாசல எதுக்குடா இந்த விளம்பரம்? அண்ணே ஒரு விளம்பரம். ஆமா அதுதாங்க ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 28ஆம் தேதி வரைக்கும் பருத்தி ஆடை அணிந்து எல்லாம் செல்லுங்க. மதிய நேரத்தில் யாரும் உடாவாதீங்க. வேலைக்கு போகிறவங்க எங்கேயோ போக முடியும், வெளியே போய் தானே ஆகுது மதியத்தில். அதனால அதெல்லாம் வந்து சொல்ற ஒரு சம்பிரதாயம். ட்ரெயின்ல வர்றது இருக்கு தெரியுங்களா, அதை விட குடும்பம் உலகத்துல வேற எதுவுமே இருக்கும். ஆமா அப்படியே குளிச்சு அந்த வேர்வை ஸ்மெல்லு ஸ்டீம் பாத்துப்பாங்களே, ஸ்டீம் பாத் அங்கே எடுக்குது இல்ல. இதுல வேற ஒருத்தன் வந்து இப்படி உரசிக்கிட்டே நிப்பான். இடம் இருக்கும். டேய் நான் வெறுப்பேத்துறேன் இல்லைங்க. ட்ரெயின்ல கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் சிக்னல் பார்த்து கண்டுபிடிங்க, இல்லை அவ்வளோதான் நம்ம வேலை. ஸோ அது மாதிரிலாம் பார்த்து அக்னி நட்சத்திரத்தோடு சேர்ந்து அரசியல் அக்னி நட்சத்திரம் துவங்குகிறது. அந்த கணக்கெடுப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது, பார்ப்போம். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கௌதம சிகாமணி. போதுமா? கரெக்டாக சொல்லிட்டேன். போதுங்க, இதுக்கு மேலே சொல்லாதீங்க. ஒரு வருங்கால கல்வி அமைச்சர்லாம் சொல்லிடாதீங்க, நிறுத்திக்குவோம். அதாவது ஓசி புகழ்னு சொல்லி ஐயாவினுடைய இதெல்லாம் சொன்னவர். அதெல்லாம் வேணாம், விடுங்க, ஏங்க சுட்டுருங்க, அது வேணாம். ஸோ அவருடைய மகன் பஞ்சாயத்து அதனாலங்க விடுங்க, பழசு வேண்டாம். திருக்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பயங்கரமான உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க. நம்ம என்னன்னா விழுப்புரம் நம்ம பக்கத்தில் இருக்கிற தொகுதிகள் எல்லாமே வந்துட்டு இவர் மாவட்ட செயலராக இருந்தபோது, யார் அப்பா மாவட்ட செயலராக இருந்தபோது அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து கட்சியினுடைய துணை அமைப்புகளில் பொறுப்பாளர்களாக போட்டிருக்காங்களாமா. ஸோ விசுவாசம் அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் இருந்தாலும் அது பொன்முடி ஐயாவுடைய பொன்முடி ஐயாவினுடைய திமுகவுக்கு தான். ஸோ அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன கை காட்டுறாரோ அதுதான் அங்கே நடக்கும். இதில் என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, இதே அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வேற மற்ற தொகுதிகளில் யாருக்கும் வேலை பார்க்கக்கூடாது, எனக்கு மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாமே திருக்கோவிலில் இறக்கி அவர் வேலை பார்த்துருக்காரு அப்படின்றதும், மற்றவர்கள் தோற்பதற்கான உள்ளடி வேலைகளும் பார்த்துருக்காரு அப்படின்றதும், இதற்கு ரிவார்டா கொடைக்கானல் கூட்டு போய் ஒரே சிக்கன் மட்டனு. கொடைக்கானல் என்னங்க எல்லாமே யார் இடத்துல கொடைக்கானல் முதலமைச்சர் போறாரு, நாங்க போக கூடாதா? அங்க போயிட்டு சைடா கொண்டாட கேட்க மாட்டாரு, என்னப்பா நடக்குதுன்னு கேட்க மாட்டாரா என்னன்றது தெரியல. தகவல் வந்திருக்கும் போல இருக்குது. சோ அங்க போயிட்டு டாஸ்மாகா என்னன்றது தெரியல, ஒருவேளை வான்கோழி போய் டாஸ்மாக் சொல்றீங்க. ஃபாரின் லெவல்லாம் இருக்குல்ல, என்ன நீங்க கிடைக்கும், ஏன் வாங்கிட்டு போக முடியாதா? என்னங்க நீங்க எல்லாமே வந்து ரொம்ப பப்பாவா இருக்கீங்க, எதுவுமே தெரியல போங்க. சரி ஓகே, இல்ல கொண்டு போக கூடாது 4.5 லிட்டர் இப்பதான் பிடிச்சி அதுக்கு ஒரு சட்டம், அது பாண்டிச்சேரி வந்தானே, இங்க இருந்து போனாங்க. சரி ஓகே, போயிட்டு மஜா பண்ணிருக்காங்க. ஸோ அவர் ரிவார்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அப்படியே அவங்க எல்லாம் குதூகலமா இருக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. இது தலைமை வரைக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. உங்க எலெக்ஷன்ல உங்க தொகுதியில் நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே விழுப்புரத்துல வேற ஒரு தொகுதியில் லட்சுமணன் யாரு இருக்காரு, அவர் போய் அண்ணன்ட்ட நேரா கேட்டிருக்காருமா, யாரு பொன்முடி அண்ணன்ட்ட, ஐயா எனக்கு நீங்க ஏரியா பக்கம் நீங்க மட்டும் வந்து மூஞ்ச மட்டும் காமிச்சிட்டீங்கன்னா இருக்கிற ஓட்டும் போயிடும் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவேன் சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டாரு போல இருக்குது. கடைசி நல்ல இடத்துல பண்ணிருக்காரு அவரு, கடைசி வரைக்கும் வரல, அவருக்கே தெரியும். அவர் கம்முன்னு இருந்தாருன்னா வந்துருவாரு. அவர் போய் கூப்பிட்டதுனால நீ என்ன கூப்பிடுற, நான் அப்பாடா அப்படின்னு நினைச்சா அவரு போட்ட திட்டம் இவருக்கு புரியல. போயிருந்தாருன்னா என்ன எஃபெக்ட் ஆயிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அவர் எங்கேயுமே போகல. திருக்கோவிலூருடைய வெற்றிக்கு மட்டும் பாடுபட்டிருக்காரு, மற்ற தொகுதிகளுடைய வெற்றிக்கு தோல்விக்கு பாடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தலைமை ரொம்ப அப்படியே காட்டமா இருக்காங்களாமா. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சியில தாவேகாவினுடைய அலுவலகம் எரிக்கப்பட்டிருக்கு மர்ம நபர்களால். பேனர்லாம் சும்மா அப்படியே கத்தி வச்சு கீசிக்கிறாங்க, நிறைய இடத்துல கீஞ்சிக்கிறது. முன்னாடி இருந்த அந்த இது மாதிரி பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எரிச்சிருக்காங்க. ஸோ அலுவலகம் ஸ்டாலின் சொன்னா தெரியுமா ஒரு 5 நாள் முன்னாடி, நீங்கள் பழைய திமுகவை பார்க்க நேரும்னு சொன்னார் இல்லையா, அதுதானே இது. ஏங்க மர்ம நபர்களால் நீங்க ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க கலவரத்தை தூண்டாதீங்க, நீங்க நாம சொல்லிதான் தூண்ட போகுது, நீங்க வேற. சரி ஆரம்பிங்க. ஸோ மர்ம நபர்களால் இருக்கு, சட்டம் தன் கடமையை செய்யும், குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்கப்படும், காவல்துறை தன் கடமையை செய்யும். நம்புங்கப்பா, நம்புங்க. இசை சங்கி, இசை ஞானி சங்கி அப்படிலாம் யாருக்கு பேர் வச்சாங்க? தயவு செய்து எல்லாம் வேணாம். அவருடைய அந்த இசைக்கு கொடுத்தாங்கல்ல, ஆனா சொன்னது வெளியே யாரெல்லாம் என்ன சொன்னாங்க, திமுக என்ன சொன்னாங்க? பேசுறவன் நாரவாயில் என்ன வேணா பேசுவாங்க, அது என்ன சொன்னாங்க நம்ம சொல்லணும் இல்லையா. அதை சொல்லாவிட்டால் மக்கள் மனது அவர் என்னைக்குதான், அதாவது அவருடைய குணங்களை அதை நம்ம என்ன குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை, அவர் கொடுத்த படைப்புக்காக நான் அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பா கண்டிக்கிறீங்களா? சைலைட்ஸ் இளையராஜா அவர்களுடைய நான் மட்டும் என்னங்க, நான் வந்து அனுமதிக்க மாட்டேன். இளையராஜாவுடைய கடைசி தொண்டெல்லாம் இல்லைங்க, ரசிகனாங்க. அவர் பாட்டுக்கு தூங்கவே முடியாது தானே உங்களுக்கு. என்ன அதேதாங்க படைப்பு. இப்ப இருக்கிற பாடல்கள் அவர் படைத்த பாடல்கள் என்னங்க, இன்னைக்கு பல படங்கள் அதை வச்சு ஓட்டு நிக்கிறான்னு வைங்க.
அப்ப அப்ப இளையராஜா அவர்கள் மறைமுகமாக விஜய் ஆதரிச்சிருக்கிறார். என்னன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் இதா கண்டி 23ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ரசிகர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆ, அவர் இசையமைத்த படம் ஏன்னா இது உங்கள் பூமியா ஆ. அந்த படத்துல இருந்து அவ விஜய் சின்ன வயசுல ஆமா, அவருக்கு இருக்காரு. மீசையெல்லாம் வளர ஆமா, சின்ன வயசு. அவர் பாடலை பதிவு செய்து என்ன பாடு இது உங்கள் எதிர்காலமா உங்கள் கையில் தம்பி அப்படின்னு பாடியிருக்காரு. தங்க உன்னை நம்பி இருங்கயா, கரெக்டா பண்ணிடுவோம். அது வேற குழப்பமா இருக்கக்கூடாது. எனக்கு நான் எத்தனை தடவை பார்த்தாலும் என் மனசுல உட்காரல. அதே தான் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. திருப்பி போலாம். என்ன பாட்டுங்க அது? சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு. காத்திருக்கிறது கொஞ்சம் ஃபேமஸ் மெலடியா மாதிரி அதான் நமக்கு தெரியல. கேட்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு பிரபலமான செய்தி சேனல்ல செய்தியா வருது. ஆ, அதுக்கப்புறம் தான் போய் பாக்குறாங்க. ஆ. ஏன்னா விஜய் அவர்கள் அப்படின்னாலே உடனே பிச்சுக்கும். ஆனா இது பாருங்க 20 ஹவர்ஸ் ஆச்சு, ஒன்றும் பெரிய அளவுக்கு கிளம்பவே இல்லை தம்பி. இந்த நியூஸ் போட்டோன்னா வந்து உடனே ஒருத்தர் கமெண்ட்ல போறாரு, அந்த நியூஸை பார்த்து விட்டு வந்தவர்கள் சொல்லி அதுக்கு கீழே எல்லாம் ஐயோ நானும் தான் நாளைக்கு பார்த்தா எப்படி மில்லியன்ல போகுமா? அதான் நீங்க சொன்ன மாதிரி இவர் கொஞ்சம் 23ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த பாட்டை போட்டிருந்தா அவர் ரசிகர்களாக கொஞ்சம் வாக்களித்திருப்பாரு, இன்னும் கொஞ்சம் உற்சாகமா விஜய்க்கு இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட் பிக்கப்ல போயிடுச்சு இது அப்படின்னால மே 4க்கு முன்னாடி போட்டாரே, அப்ப போட்டிருந்தாருன்னா வெற்றி பெற்றவுடன் நீங்கள் போட்டுருக்கீங்களா போய் அந்த அமைப்புல சேர்ந்துட்டீங்க, வெற்றி பெறத போய் சேர்ந்துட்டீங்களா? ஆனா பாருங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி அதுவும் பாஜகவுல என்னையா இப்படி பண்ணலாமாயா நீங்க சேம் சைட் கோல் போடுறீங்களா? ஒரு பி டீம் பாஜக டிவி கேக்கு பாலமாக இருப்பாரா? பி டீம் அப்படின்றது இதுதான பி டீம் அப்படின்னு கேட்க வேண்டிய திரைத்துறை வாரியா இல்ல பி டீம் உருவாக்குறாரோ அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம. எஸ்ஏசி ஐயாவோட இருந்த புகைப்படங்கள்லாம் போட்டு சொல்றாரு. அந்த காலத்துல இருந்து 40 வருடங்கள் இருக்கும் இல்லையா? பனையூர்ல நேற்று நடந்த நிகழ்வுகள்லாம் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அந்த கிரீமி லேயரா சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது எப்பா தம்பிங்களா, நீங்க நான் பல பேர் நான் பார்க்கவே இல்லை உங்களை. நான் பாட்டு வேட்பாளர் அறிவிச்சு வச்சுட்டு உங்க முகராவட்டி கட்சியில சேர்ந்தீங்க, விடிஞ்சா உங்க லிஸ்ட்ல உங்க பேரை நான் போட்டேன். அதெல்லாம் அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சுக்காம பிரச்சாரத்துக்கு வேற உங்க பேர் பதிவு வரல. அந்த கோவத்தெல்லாம் வச்சு பாடி போய் எவனே தெரியல பண்ணி உட்காந்துருவாங்க. எந்த கட்சியில இருந்து உண்மையா வந்தீங்க? யாராவது ஸ்லீப்பர் செல்லு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன கை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு என்னை கை விட்டுறாதீங்க. எத்தனை மணி ஆனாலும் சரி, நைட் 1 மணி ஆனாலும் சரிப்பா, நான் முடிச்சிருக்கேன்ப்பா, தயவு செஞ்சு என்னை பார்த்துட்டு உங்கள் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை என் கண்ணில் காமிச்சிட்டு இங்கேயே இருந்துருங்கப்பா, தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு அவர் இப்போவே பயம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 120 90 அப்படின்னு சொல்லும் போது மாற்று கட்சிக்கு செல்வீர்களா அப்படின்னலாம் ஆமாம் கேட்டு, தயவு செய்து எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருந்துருங்க. உங்களோட நீங்க போகாம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி இப்படி எடுக்கிறீங்க, அவங்களை இழுக்கிறதுக்கு அவங்க வேற மாதிரி முயற்சி இழுப்பாங்கயா. அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படியா? அது இல்லாம கூவாத்தார் ஃபார்முலாம் வகையில வச்சிருக்காங்க தெரியுமில்ல, அதெல்லாம் எப்படிப்பட்ட அப்பதான் தெரியாது உங்களுக்கு. அதுக்கு நீங்க ஜெயிக்கணும். ஆமா, அதனால நம்ம வெற்றி பெற்றோம், இன்னும் பல்வேறு வெற்றிகளை பெறுவோம், என்னுடன் இருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நம்பினார் கைவிடப்படார். மே 1 தொழிலாளர் தினம். முதலமைச்சர் வந்து கம்யூனிஸ்டுகளுடைய அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறார். அது சிகப்பு சட்டை. நான் அவரை பார்த்தோன்னா மேல்மருவத்தூர் போனான்னு நினைச்சாங்க. நான் ஏன்னா ஒரு ஜோசி சொல்லியிருப்பார்ல மேல்மருவத்தூர் போனேன், மேல்மருவத்தூர் போயிட்டு வராது போட்டுக்குன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் இருக்காரா சவுப்பு டக்குன்னு க்ளோஸ் அப் தான் காமிச்சாங்க நமக்கு. சைஸ் போட்டவா அது அப்படிதான் தெரியும், மேல்மருவத்தூர் போயிட்டு வராது போட்டுருக்கு. ஏதாவது ஜோசியர் சொல்லியிருப்பான். அதை சண்டெல்லாம் வேண்டாம், சட்டை இருந்தால் சவுப்பு சட்டை போட்டு வாங்கினா போதும். சரி, அவர் பேசியிருக்கிறார். பேசும்போதே முன்னாடி அவருடைய வீடியோ எடுக்கிறாங்க, பக்கத்தில் மார்பளவு சிலை இருக்குது. நகர சொல்லி அவர் அது சொன்ன துணி அப்படிங்கிறது வந்து அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் நகுந்து நிற்கி அது படிக்கட்டா இருக்குமா நேரத்தில் எடறி கீழே விழுந்து இது விஷயம் இதெல்லாம் பதிவாகி இருக்கு. ஸோ முதலமைச்சர் ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற கேள்வி வந்துச்சு. இதுதான் முடிஞ்சது அப்படின்னா அப்படியே திருப்பி போட்டோம் அப்படின்னா வெள்ளை சட்டையில மறுபடியும் வந்தார், டக்குனு காஸ்டியூம் ஆயிட்டாரு. அதாவது பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, எதிர்கட்சிகளுடைய பலகீனத்தை நீங்க எப்படி பலமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். முடிக்க கூட இல்லைங்க, நான் பலமாவும் பார்க்கல பலகீனமாவும் பார்க்கல, எங்க வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொன்னோன்னே பக்கத்துல இருந்தவர் அப்படியே சட்ட அமைச்சர் ரகுபதி, ஐயா என்னையா 6 முகத்துல ஒரு முகத்தை காட்டிட்டீங்களேயா அப்படின்னு. ஐயோ எக்ஸிஸ்ட் போலாம் வந்து நம்ம பெண்ணில இருந்து கொடுத்து தெரிஞ்சு போச்சா வெளியே. இப்போ இணையத்துல அதெல்லாம் பேசிக்கிறாங்க, என்னன்னா ஓ தெரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான ரியாக்ஷன் தானே. என்னதான் முட்டு கொடுத்து அமைச்சரவை லிஸ்ட்லாம் பேர் எழுதி வச்சாரு, அது வெறும் A4 சீட் தான், மே 4 கிழிச்சு தான் போடணும், அதுக்கான வாய்ப்பெல்லாம் வராது குமார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இவர் கடுகடு நடந்துக்கிறது இதுவா அவசியம் அப்படின்னா இல்லை வேற என்னன்றது தெரியல. ஸோ இவருக்கு நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மே 4ஆம் தேதி இப்படி வந்தா என்ன பண்ணலாம், அப்படி வந்தா என்ன பண்ணலாம், ஒருவேளை அப்படி இப்படி வந்தா என்ன பண்ணலாம், ஒருவேளை இப்படி அப்படி வந்தா என்ன பண்ணலாம், எப்படி வந்தா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி. புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி எதுவும் புரியல எல்லாத்துக்கும். அதே மாதிரி தான் என்ன நடக்குது அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு பிளானை போடுறாங்க. ஒருவேளை நம்ம ஒரு கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டோம்,
நம்புறது அவங்களுடைய விஷயம், அது மனசு. வெற்றி பெற்றோம் அப்படின்னா நம்ம திமுக பக்கம் போகக்கூடாது, தாவேக பக்கம் போயிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். ஏற்கனவே நமக்கு வந்து செல்வ பிறந்தகை எப்படி போவாருங்க? செல்ல பிறந்தகை திமுக போயிடுவார். போயிடுவார். சரி, ஓகே. ஏங்க மறுபடியும் போய் சந்திச்சிருக்காருங்க. அப்படியே அவன் மறுபடியும் போய் அவர்கிட்ட சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அறிவாலயத்தில் ரூம் போட்டு தங்கலாம்னு நினைக்கிறேன் அவரு. ஸோ காங்கிரஸ் இப்படி போய் போட்டிருக்கா. ஏப்பா காங்கிரஸ் தேசிய கட்சி நீங்களே பண்ண, இது நடக்கிறது ஸ்டேட் எலெக்ஷன், நாங்களா சும்மா அவார்டு சொல்லிட்டு திமுக ஒரு பிளானை போட்டிருக்காம. ஓரளவுக்கு அதாவது மேஜிக் நம்பர் 118 கிடைக்காம போச்சு அப்படின்னா, ஒரு சில இடங்கள் இல்லை அப்படின்னா மற்ற கட்சிகளோட நான் கூட சரி அதிமுகல இருந்து ஏதாவது கட்சிகள் எடுப்பாங்களோ இல்லை டிவிக்கு கூட எடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம கூட தேமுதிகவாமா, அப்புறம் பிசிகாவாமா, அப்புறம் கம்யூனிஸ்டாமா. ஏங்க அவங்க உங்க கூட்டணியில தானே இருக்கிறாங்க. இப்படி அவங்க இருப்பாரு. ஜெயிச்சாலும் உங்களுக்கு தானே. இப்படி பாருங்களேன், இதே மாதிரி ஒரு இது நிகழ்வு வந்து ஏடிங்க ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் அங்க போற தேமுதிக தான் இருக்கும். நீங்க யோசிக்கவே வேண்டாம். அண்ணனே ஒரு அக்காவா இருக்கு, அண்ணி அங்க போயிட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, ஆட்சி அமைன்னு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காங்கிரஸ் பக்கம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா தேசிய பிரச்சனைகள், குறிப்பா காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனைகள்லாம் அங்கிருந்து வர பதில் என்னன்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னமோ அவங்க ஆட்சியில் இருக்கிற மாதிரியும் அவங்க சொல்றதை வச்சுதான் இவங்க பேசுற மாதிரியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க உங்க தன்னிச்சையா தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. ஏங்க இந்திக்கே நீங்க தான் தலைவர்னு பேசிக்கிற அளவுக்கு நீங்க வெயிட்டா இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வேணாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானை போட்டிருக்காங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, மே 4ஆம் தேதி வரைக்கும் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்டுதான் சொல்லி மக்கள் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்தி கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே கட்டிடலாம இருக்காங்களாமா. மம்தா பானர்ஜி எல்லாம் சேர்ந்து நம்ம காங்கிரஸ் வெளியே அமைச்சிடலாம். இப்போ ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. வெளியே நம்ம பாட்டு மம்தா நம்ம எல்லாம் சேர்ந்து தனியா பாத்துக்கலாம். உத்தவ் தாக்கரே இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம காங்கிரஸ் எதிரி, பாஜக எதிரி சேர்ந்து தனியா நம்ம உருவாக்குவோம் ஒரு கூட்டணியை அப்படின்னு யோசிக்கிறாங்களா. எக்ஸிட் போல், கருத்து கணிப்பு இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இப்போ ஜோதிடர் போல் நடந்துருக்குது. பாத்தீங்கன்னா ஜோதிடர் போல் நாடி ஜோதிடர் இல்ல அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஓகே ஓகே, அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதாவது ரத்தன் பண்டிட் அப்படின்னு சிங்கப்பூர்காரர். ஆமாங்க, அவரு தானே இவருக்கு விஜயோட ஜோதிடர். அதே மாதிரி அப்புறம் வந்து பாலாஜி ஹாசன், அவர் வந்து துர்கா அக்காவோட தெரியும், அவரோடது சேலத்துக்காரங்க. ஆமா, இவங்க 2 பேரும் தான் வந்து அவர் இவருன்றாரு. பாலாஜி ஹாசன் யார சொல்லியிருக்காரு? அவர் வந்து ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா கொடைக்கானல போயிட்டு விசேஷ பூஜை காட்டில் நடத்திருக்காராம். அதுக்காக தான் அங்க போயிருக்காங்க கொடைக்கானல்ல. பாலாஜி மறுப்பாளர்கள், ஆமா, பாலாஜி ஹாசன் அவங்க சொல்லி நடத்திருக்காங்க. பாலாஜி ஹாசன் அவர் சொல்றாராம். ரத்தன் என்ன சொல்றாரு, ரத்தன் பண்டிட் என்ன சொல்றாரு, அவர் சிங்கப்பூர்காரராம். அவர் சொல்றாரு 4ஆம் தேதிக்கு மேல விஜய் தாங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சூரசம்ஹார பூஜை இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அந்த நிலையில ரூப தரிசனத்தை எல்லாம் பார்த்துருக்காரு. அது மாதிரியே இல்லை, இப்போ மாப்பிள்ளை சார் இன்னைக்கு காலையில திருச்செந்தூர்ல சூரசம்ஹார பூஜை பண்ணியிருக்காராம். துண்டை எடுக்கிறதுக்கு அது 2 பேர் எடுக்கிறாங்கல்ல. ஜெயந்திநாதன் அப்படின்ற முருகரோட இன்னொரு பேர் ஜெயந்திநாதன்ட்டு, அந்த முருகருக்கு சூரசம்ஹார பூஜையை பண்ணியிருக்காங்களாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் வந்து மக்களை நம்பலைங்க, எல்லாம் ஹோமத்தை தான் மீட்டுக்கிறாங்க. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நாடி ஜோதிடர்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, புதுமண தம்பதிகள் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படியாவது பாசிட்டிவ் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுவாங்க. ஆமா, அது இட்ஸ் அ சயின்ஸ். அது வந்தா 2 கோடு 1 கோடுன்றது தெரிஞ்சிடும். ஆனா அந்த நேரத்துக்குள்ள எல்லா கடவுளையும் வேண்டுவாங்க இல்லையா? ஆமா, அது மாதிரிதான் இருக்குது. எல்லாம் பரீட்சையும் சரியா எழுதுனா மார்க் வரப்போகுது, மக்களுக்கு நீ செஞ்சுதான் வரப்போகுது. இப்போ இப்படி போட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்களா, சிவனோட 2வது மகன் பேர் கொண்டவர் சிஎம் ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் வராது. ஏன்னா இன்னொரு பேர் பார்த்தா ஐயாதுரை, அவரோட ஒரிஜினல் பேர் ஐயாதுரை. பாருங்க எந்த அளவுக்கு தோன்றா பாருங்க. நம்ம ஐயாதுரை பேரும் வராது. அப்புறம் வந்து உதயநிதி வராது. விஜய் ஒரே பேர் தானே, அவர்தான் 2 பேர் பேர வரைக்கும் போங்க. இன்பநிதி வராது, அவருக்கும் ஒரே பேர் தானே, ஒரே பேர் தான் கிடையாது. இப்படி பார்த்தா விஜய்க்கு வராது, செந்தாமரை வராது, கனிமொழி வராது, மருமகன் வழியில ஆதித்யா வராது. இவ்வளவு பேரும் வராது. நீங்க கணக்கு போட்டு பார்த்தா எதுவும் வராதுங்க. நீங்க போட்டா அவர் கடைசியா போட்டு பார்த்தோன்னா விஜயும் வராது, சீமானும் வராது, சசிகலாவும் வராது, டாக்டர் ராமதாஸும் வராது. அப்ப யாருங்க, பழனிசாமின்னு பேர் மட்டும் தான் வச்சுட்டு அவர் தான் அப்படின்ட்டு கடைசியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஜோதிடத்துல நாடி ஜோதிடம் சொல்லிருக்காங்க. நாடி ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடத்துல ஜோதிடம் பார்த்து ஜோதிடர் சொல்வது அப்படிங்கறத தாண்டி நாடி ஜோதிடம்ங்கிறது அது இருக்கிறதா ஏடுன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்குன்றது போகர்ன்றது சொல்றாங்க. பட் நம்பிக்கை 4ஆம் தேதி காலையில வரை என்ன வேணா முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் மக்கள் பொட்டியை திறக்கும் போது நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட். நன்றி.